கீ ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் அமைதி என்றால் என்ன என்பதை குறித்து அறிய விரும்பினார். எனவே தனது நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். அமைதியின் சிறந்த படத்தை வரைந்து கொண்டு வரும் நபருக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்தார். பலர் முயற்சித்தனர். ராஜா எல்லா படங்களையும் பார்த்தார். ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்த 2 படங்கள் மட்டுமே இருந்தன. அவற்றுள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. முதல் படம் ஒரு அமைதியான ஏரியின் படம். அந்த ஏரியை சுற்றி அமைதியான உயர்ந்த மலைகள் இருந்தது. மலைகளின் நிழல் ஏரியின் தண்ணீரில் கண்ணாடியிலே பார்ப்பது போல் தெரிந்தது. மேலே பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்களுடன் ஒரு நீலவானம் இருந்தது. இந்த படத்தை பார்த்த அனைவரும் இது அமைதியின் சரியான படம் என்று நினைத்தார்கள். இரண்டாவது படத்திலும் மலைகள் இருந்தன. ஆனால் அவை கரடுமுரடானவை மற்றும் வெறுமையாக இருந்தன. மேலே ஒரு கோபமான வானம் இருந்தது. அதில் இருந்து மழை பெய்தது, மின்னல் மின்னியது. மலையின் ஓரத்தில் அருவியிலிருந்து தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்தது. இது சிறிதும் அமைதியாக தெரியவில்லை. ஆனால் ராஜா உற்று பார்த்தபோது அருவியின் அருகே பாறையில் ஒரு விரிசலில் வளரும் ஒரு சிறிய புதரை கண்டார். புதரில் ஒரு தாய் பறவை கூடு கட்டியிருந்தது. அங்கே கோபமான நீரின் அலையின் மத்தியில் தாய் பறவை தனது கூட்டில் அமர்ந்தது முழுமையான அமைதியுடன் இருந்தது. ராஜா இரண்டாவது படத்தை தேர்ந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அமைதி என்பது சத்தம், பிரச்சனை அல்லது கடின உழைப்பு இல்லாத இடத்தில் இருப்பது அல்ல என்பதை மன்னர் அறிந்து கொண்டார். அமைதி என்றால் சத்தம், பிரச்சனை, கடின உழைப்பு போன்ற எல்லாவற்றின் மத்தியிலும் இருந்து கொண்டு நம் இதயத்தில் அமைதியாக இருப்பது. அதுதான் அமைதியின் உண்மையான அர்த்தம். பாய்.